குரு கோவிந்தரின் கூற்றுப்படி நெற்றிக்கண் தியானம் வாழ்க்கையின் நோக்கை பற்றிய தெளிவான புரிதலை அளிக்கிறது. தொடர்ச்சியான தியானத்தின் மூலம் ஒரு தனிமனிதன் படிப்படியாக தன்னை பற்றிய ஆழமான உண்மைகளை உணர்கிறான். நான் மனம் அல்ல, எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நிலையற்றவை என்பதை உணர்கிறான். மனம் ஒரு கருவி மட்டுமே, அதுவே அவன் இல்லை. நான் உடல் அல்ல, உடல் ஒரு தற்காலிகமான கூடு என்பதை புரிந்து கொள்கிறான். உடலின் தேவைகளும் உணர்வுகளும் அவனது உண்மையான அடையாளமல்ல. நான் மெய் உணர்வு, தான் அழிவற்ற நித்தியமான ஒரு ஆன்மீக பகுதி என்பதை அறிகிறான். இதுவே அவனது உள்ளார்ந்த உண்மை நிலை. நான் பிரபஞ்ச சக்தி. தனிப்பட்ட ஆன்மா பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சக்தியுடன் ஒன்றிணைந்திருப்பதை உணர்கிறான். எல்லாமே ஒன்றோடொன்று பின்னிப்படைந்துள்ளது என்பதை அறிகிறான். நானே கடவுள், நானே அனைத்தும். இந்த ஆழமான புரிதல் தன்னிலும் பிரபஞ்சம் அனைத்திலும் இறைவனின் இருப்பை உணர்த்துகிறது. வேறுபாடு என்பது மாயை என்பதை அறிகிறான். இந்த உணர்வின் விளைவாக வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை சமநிலையாக ஏற்கிறார். நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக பார்க்க பழகுகிறான். உணர்ச்சி வசப்படுவதை விடுத்து நிலையான மனநிலையை அடைகிறான். இல்லற வாழ்க்கையையும் கடமைகளையும் சமநிலையுடன் மேற்கொள்கிறார். உலகியல் வாழ்க்கையிலிருந்து விலகாமல் தனது பொறுப்புகளையும் உறவுகளையும் சரியான கண்ணோட்டத்துடன் கையாள்கிறான். பற்று இல்லாமல் கடமைகளை செய்கிறான். இறைநிலை நோக்கி பயணிக்கிறார். இந்த உலகியல் வாழ்க்கை வெறும் ஒரு பயணம் என்றும் இறுதி இலக்கு இறைவனை அடைவதுதான் என்றும் உணர்கிறான். ஆன்மீக முன்னேற்றமே வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்பதை அறிகிறான். இறுதியாக தியானம் ஒருவரை தனது உண்மையான குறிக்கோளுக்கு வழிநடத்துகிறது. அது தன்னை அறிதல், எல்லாவற்றையும் உணர்தல் மற்றும் இறைநிலையை அடைவதற்கான ஒரு ஆன்மீக பயணமாக அமைகிறது.